காலையில வீட்டுல கொண்டு போய் கொடுத்துட சொல்றேன். இனிமே நான் துணியெல்லாம் தைக்கல. கோச்சுக்காதீங்க. எனக்கு எதுவும் கோவம் இல்ல, வேணா தைச்சுக்கோங்க. வேணாங்க. நீங்க தானங்க தைக்கணும், நீங்க தைச்சுக்கோங்க. நாங்க வேணா காதுல பஞ்ச வச்சுக்கிறோம். என்னடா சரவணா, சரிதானே? அப்பாவும் புள்ளையும் சும்மாவே என்ன குறை சொல்லுவீங்க. ஏதோ அந்த பொண்ணுக்கு ஒரு ட்ரெஸ் தைச்சு போடலான்னு பார்த்தேன். அதுக்கு அம்பட்டு கோவம். வேணாம் சாமி, நான் செய்யல. வேணாம். ஆமா, உங்களுக்கு தைக்க தெரியாது, அதுக்கு என்ன குறை சொல்லுவீங்க? என்னது, எனக்கு தைக்க தெரியாதா? என் தங்கச்சி சட்டை, என் ரவிக்க எல்லாமே நான் தான் தைப்பேன். என் அப்பா சட்டையை கூட நான் தைச்சிருக்கேன், கேட்டு பாருங்க. அப்ப இப்ப தைச்சு காட்டுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஏன் முடியாது? இப்ப பாருங்க. ஆனா மிஸ்னு தான் சரியில்லையே. ஒருவேளை உங்க புருஷன் இன்ஜினியரா இருக்கவே நான் பார்த்தாலே ரிப்பேர் சரியாயிடுமோ என்னவோ. நான் வேணா சும்மா டச் பண்ணி பார்க்கவா? ஆட, வீல்ல என்ன இல்லைங்க, அதான் ஓடல. என்ன விட்டுட்டா போகுது. இப்போ ஓட்டி பாருங்க. என்ன கண்ணாடி திருப்பினா வண்டி ஓடுமா? பாரா, முட்டை கண்ணிக்கு கூட இந்த டயலாக்லாம் தெரியுது. நான் கிராமத்துக்காரி தான், அதுக்காக எதுவுமே தெரியாமலாம் இல்ல. இப்ப என்ன ஊத்துனா ஓடிடும், அதானே? ஆமா, அப்படியே ஓடிடும். எப்படிங்க? அப்ப ஓடல, இப்ப சரியா ஓடுது. அப்ப சிக்கி திணறுச்சு, எப்படி இப்ப நல்லா ஓடுது? என்ன விட்டீங்க? ஏங்க சொல்லுங்க, எப்படி இவ்வளவு சுலபமா சரி பண்ணீங்க? என்னங்க? விளக்கெண்ணெய்.